ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தரப்படும் ஒரு அறிவிப்பு கொடுத்தோன்னா பலரும் பல விமர்சனங்களை வச்சாங்க. என்ன அப்படின்னா, இங்க பாரு இவர் வந்து தேர்தலுக்காக இப்படி பண்றாரு, வாக்கு வாங்குறதுக்காக இப்படி பண்றாரு, ஓட்டு வாங்குறதுக்காக இப்படி பண்றாரு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி ஆண்டுக்கு 6 சிலிண்டர் கொடுக்க முடியும்? அன்னபூர்ணி சூப்பர் 6 திட்டத்தில் ஆண்டிற்கு 3 விலையில்லா எரிவாயு சிலிண்டர்கள் வழங்கப்படும். இந்த ஆண்டுக்கு 3 சிலிண்டர்னால யாரெல்லாம் பயன்பெறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.3 கோடி குடும்பம் வந்து பயன்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. எரிவாயு சிலிண்டருக்காக செலவழிக்கப்பட்டு வரும் தொகையினை அவர்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மக்களுக்கு இன்னைக்கு ஒரு செம்மையான ஹாப்பியான நியூஸ் தான் நம்மளுடைய சிஎம் விஜய் சார் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுவேன். எஸ், இந்த பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட 1464 நாட்களா போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய போராட்டம். புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்து உயர் அதிகாரிகளிடமும் துறை வல்லுநர்களிடமும் விரிவாக ஆலோசனை நடத்தினேன். 10,000 கோடிக்கு மேலதான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது தமிழ்நாட்டுல வேற இடத்துல எங்க வேணாலும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வச்சுமே இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு வந்து அதுக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்கல. வந்து கிட்டத்தட்ட 5700 ஏக்கர் வந்து ஆல்ரெடி வந்து கையகப்படுத்தி இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு. ஸோ அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இப்ப நம்ம கையகப்படுத்தணுமே அந்த நிலத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம சாதாரண பஸ்ல கொடுக்குற அமௌண்ட்டோட டபுள் மடங்கு கொடுத்து தான் டிராவல் பண்ணணும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க, அதுலயுமே நம்ம ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாம். வெற்றி பயணம் என்ற பெயரில் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகளின் பிறந்த நாளான அக்டோபர் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்த அரசு முடிவு செய்துள்ளது. எனக்கு தெரிஞ்ச பரந்தூர் மக்களுக்கு இன்னைக்கு தாங்க உண்மையாவே தீபாவளி, பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல் டே அப்படின்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த 19 கிராம மக்களும் இதை கட்டாயம் கொண்டாடி தீர்ப்பாங்க. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ. காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் மக்களுக்கு இன்னைக்கு ஒரு செம்மையான ஹாப்பியான நியூஸ் தான் நம்மளுடைய சிஎம் விஜய் சார் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லுவேன். எஸ், இந்த பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட 1464 நாட்களா போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய போராட்டம் இன்னைக்கு நிறைவுக்கு வந்திருக்கு அப்படின்னு நாங்க எல்லாருமே பிலீவ் பண்றோம். ஸோ நீங்களும் ஹாப்பியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்து கடந்து வந்த பாதைன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 2022 ஆகஸ்ட் மாசத்துல இருந்து வந்து அவங்க வந்து ஒரு டெண்டர் கொடுத்து நாங்க வந்து இங்க வந்து விமான நிலையம் கட்ட போறதா வந்து இதுக்கு முன்னாடி இருந்து திமுக அரசு சொல்லிட்டாங்க. ஸோ ஆகஸ்ட் 21 இருந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 19 கிராமத்தை சேர்ந்த மக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடிக்கு மேலதான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ இது தமிழ்நாட்டுல வேற இடத்துல எங்க வேணாலும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை வச்சுமே இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு வந்து அதுக்கு கொஞ்சம் கூட செவி சாய்க்கல. சரி, ஓகே, இவங்க எவ்வளவு நாளா இந்த போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2022 இருந்து இன்னைக்கு 2026 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 4 வருடமா அந்த பரந்தூர் மக்கள் வந்து நம்மளுடைய வீடு இருக்குமா, நம்மளுடைய நிலம் இருக்குமா எதுவுமே தெரியாம அவ்வளோ கன்ஃபியூஷன்ல அவங்களோட போராட்டத்தை கைவிடாம தொடர்ந்து போராடினதுக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பிலீவ் பண்றேன். ஸோ விஜய் சாரோடைய முதல் போராட்டமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். அவங்க அரசியலுக்கு வர்றேன்னு அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமே 2025 ஜனவரி 20ஆம் தேதி போயிட்டு ஏகனாபுரத்துல அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் வர சொல்லி அங்க பேசுறாங்க. விவசாயிகளுக்காக நான் எப்பவுமே கூட இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அதை தான் இன்னைக்கு சிஎம் சார் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எஸ், நான் வந்து விவசாயிகள் படக்கூடிய கஷ்டத்தை எப்பவும் ஒருபோதும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 90% கையகப்படுத்துறதுக்கான பணி முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அந்த ஏக்கர் பார்த்தீங்க அப்படின்னா 5746 ஏக்கர் சம்திங் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நம்ம கையகப்படுத்தணும். அதுல வந்து கிட்டத்தட்ட 5700 ஏக்கர் வந்து ஆல்ரெடி வந்து கையகப்படுத்தி இருக்காங்க இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு. ஸோ அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இப்ப நம்ம கையகப்படுத்தணுமே அந்த நிலத்தை நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச கட்டாயமா சொல்றேன், இதை வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து ஸ்ட்ராங்கா நான் வந்து இந்த விமான நிலையம் இங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் கையகப்படுத்துறது நான் ஸ்டாப் பண்றேன்னு சொல்ற ஒரு மனுஷன் கட்டாயமா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்க வந்து யாராட்டில இருந்தெல்லாம் நிலத்தை கையகப்படுத்துறீங்களோ அவங்க கிட்ட எல்லாம் கட்டாயம் ஒப்படைக்கிறதுக்கான என்ன வழி இருக்குதோ அதை கட்டாயம் தாவேக்கோண்டிய தலைவர்
இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு விஜய் சார் எடுப்பாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஸோ பரந்தூர் மக்களும் விஜய் சாரை நம்புவாங்கன்னு பிலீவ் பண்றேன். எனக்கு தெரிஞ்ச பரந்தூர் மக்களுக்கு இன்னைக்கு தாங்க உண்மையாவே தீபாவளி, பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல் டே அப்படின்னு நினைக்கிறேன். ஒட்டுமொத்த 19 கிராம மக்களும் இதை கட்டாயம் கொண்டாடி தீர்ப்பாங்க. பெண்களை எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிருந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்னைக்கு சட்டமன்றத்துல நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் சார் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கல நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. எஸ், எல்லாருமே இலவச பேருந்து பயணம், விடியல் பயணம் இதுக்கு முன்னாடி திமுக அரசு கொடுத்திருந்தது. இது முன்னாடி ஒரு லிமிட்டட் தான், ஏதாவது இந்த ஏரியாக்குள்ளதான் போகலாம், அந்த ஏரியாக்குள்ளதான் போகலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்தாங்க. மலை கிராமங்கள்ல போனாலோ இல்ல மாநகரத்துக்குள்ளேயோ இல்ல நகர்ப்புறங்களையோ கிட்டத்தட்ட டிராவல் பண்ணனா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்குள்ள மட்டும்தான் அலௌடு. ஸோ அதை தாண்டி போனோம் அப்படின்னா நம்ம பே பண்ணி தான் போகணும். ஆனா அந்த மாதிரி லிமிட்லாம் எதுவுமே இல்லைங்க. தேர்தல் வாக்குறுதியில ஒரு விஷயம் கொடுத்திருந்தாங்க, தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் பயணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னைக்கு விஜய் சார் அறிவிச்சிருக்காங்க. என்ன அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மாநகரமா இருக்கட்டும், நகர்ப்புறமா இருக்கட்டும், ஸோ இது எல்லா இடங்கள்லயுமே தாராளமா எங்க வேணாலும் நம்ம போய்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா ஜிலெக்ஸ், எல்எஸ்எஸ், அரசு பேருந்து, சாதாரண கட்டண பேருந்து, எக்ஸ்பிரஸ், ஸோ இந்த மாதிரி எல்லா பேருந்துகள்லையுமே இலவசமா பயணம் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கிட்டத்தட்ட இப்ப தமிழக அரசு 6000 கோடி நிதி ஒதுக்கி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால எவ்வளவு பெண்கள் பயன்பெறுவாங்க அப்படின்னு கேட்டா இன்னும் அதுக்கான டீட்டெயில் ஃபுல்லா கொடுக்கல. பட் இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசுல டெய்லியுமே கிட்டத்தட்ட இதனால ஒரு 50 லட்சம் பெண்கள் கிட்ட பயன்பெறுவாங்க அப்படின்னு அவங்க ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு தாவேக அரசு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெண்கள், திருநங்கைகள் யார் வேணாலும் எங்க வேணாலும் டிராவல் பண்ணிக்கலாம். மாநகரத்துக்குள்ளேயும் அதே போல நகர்ப்புறங்களுக்குள்ளேயுமே எங்க வேணாலும் நான் சொன்ன இந்த பஸ்ல எல்லாத்துலயுமே அலோவ் பண்ணிக்கலாம். இதுல என்னங்க சிறப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த எல்எஸ்எஸ் இருக்கட்டும், டீலக்ஸா இருக்கட்டும், எக்ஸ்பிரஸா இருக்கட்டும், இதுல எல்லாம் நம்ம சாதாரண பஸ்ல கொடுக்குற அமௌண்ட்டோட டபுள் மடங்கு கொடுத்துதான் டிராவல் பண்ணணும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. அதுலயுமே நம்ம ஃப்ரீயா டிராவல் பண்ணிக்கலாம். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையே சொல்லணும்னா எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். டெய்லி வேலைக்கு போறதுக்கு. என்ன போல பணிக்கு போயிட்டு வர பெண்களா இருக்கட்டும், இல்லைன்னா காலேஜ் போற பிள்ளைங்களா இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா டெய்லி பணிகளுக்கு போகக்கூடிய எல்லாருக்குமே ஃபேவரா இருக்கும். ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தாவேக அரசு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் சரி, ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி, பெண்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம், இன்னைக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நல்லது பண்ணலாம், காலேஜ் போற குழந்தைங்களுக்கு என்ன நல்லது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க. கட்டாயமா இந்த அறிவிப்பு அப்படின்றது என்ன போல பெண்களுக்கா இருக்கட்டும், இல்லைன்னா காலேஜ் போகக்கூடிய பெண்களா இருக்கட்டும், இல்லைன்னா டெய்லி பணிக்கு போறவங்களா இருக்கட்டும், ஆட் ஆன் மைலேஜ் மாதிரி திருநங்கைகளுக்கா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பயங்கரமான குட் நியூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ஸோ உங்களுக்கு இது எப்படிப்பட்ட ஒரு நியூஸ் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. பெண்கள் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ், சூப்பரான நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாருமே மேக்சிமம் சட்டமன்றத்தை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், நம்மளுடைய சிஎம் விஜய் சார் ஒரு சூப்பரான அறிவிப்பை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அன்னபூர்ணி திட்டத்தின் மூலமா ஆண்டுக்கு 3 சிலிண்டர் இலவசம் அப்படின்ற ஒரு தரமான அறிவிப்பை இன்னைக்கு கொடுத்திருக்காங்க. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அதுவும் எப்ப ஈரான் இஸ்ரேல் வார் வந்ததோ, ஸோ அந்த டைம்ல தேர்தல் அறிவிப்புல விஜய் சார் ஆண்டுக்கு 6 சிலிண்டர் தரப்படும் ஒரு அறிவிப்பு கொடுத்தோன்னா பலரும் பல விமர்சனங்களை வச்சாங்க. என்ன அப்படின்னா, இங்க பாரு, இவர் தேர்தலுக்காக இப்படி பண்றாரு, வாக்கு வாங்குறதுக்காக இப்படி பண்றாரு, ஓட்டு வாங்குறதுக்காக இப்படி பண்றாரு, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல எப்படி ஆண்டுக்கு 6 சிலிண்டர் கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாருமே கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா, கேஸ் தட்டுப்பாடு குறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அது இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ ஆனாலுமே அது எல்லாத்தையும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், நான் கொடுத்துருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நான் நிறைவேற்றணும். ஏன்னா விஜய் சாருக்கு தெரியும், மேக்சிமம் விஜய் சாரை சப்போர்ட் பண்ணது பெண்கள் அப்படின்றதுல சண்டைக்கு வராதீங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ரீசன். பெண்களுடைய சப்போர்ட் முழுக்க முழுக்க விஜய் சாருக்கு இருக்கு அப்படின்றது மோஸ்ட்லி விஜய் சாருமே ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனாலயே என்னுடைய தங்கச்சிகளுக்கு, என்னுடைய அம்மாக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த தொடர்ந்து சொல்ற போல அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் ஆண்டுக்கு 3 சிலிண்டர் முதற்கட்டமா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு இருக்க நிதிச்சூழல்ல இவங்க அறிவிச்சிருக்க திட்டங்கள் நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கல்விக்காக யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்காங்க. லேப்டாப் கொடுக்குறதா இருக்கட்டும், சைக்கிள் கொடுக்குறதா இருக்கட்டும்,
இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசு வந்து லேப்டாப் வந்து கடைசியா வந்து கொடுத்தாங்க. ஏன் அதை வந்து முன்னாடியே கொடுத்திருந்தா என்ன? ஸோ சைக்கிள் அவங்க கொடுத்த சைக்கிள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு அது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த அறிவிப்புல கொடுக்கும்போதே தரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாத்தையுமே வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதே போலதான் படிப்படியா நடத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க, அதனால வந்து அன்னபூர்ணி திட்டம் வந்து செயல்படுத்த மாட்டாங்க. ஏன்னா கஜானா காலி, எங்க தமிழக அரசு கிட்ட நிதி இல்ல, அதனால வந்து விஜய் சார் வந்து இதை வந்து கொடுக்கவே மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஆப்போக்கிற மாதிரி இன்னைக்கு 3 சிலிண்டர் கொடுக்க போறேன் ஆண்டுக்கு. ஸோ ஒரு வரம்பு அப்படின்றது எல்லா அரசுகிட்டையும் இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த திமுக அரசுகிட்டையும், ஏன்னா இதை வந்து பெரிய விவாத பொருளா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இதே திமுக அரசு பண்ணதுதான் தாவேக அரசும் பண்ணுது அப்படின்னு. எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு அப்படின்னு இருந்தாதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டை ரன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஏன்னா இந்த ஏதாவது வந்து இவங்க ஒரு லிமிட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஆண்டு வருமானம் இருக்கக்கூடிய குடும்பங்கள் எல்லாருக்குமே இந்த கேஸ் சிலிண்டர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த 2.5 லட்சத்துக்குள்ள இருக்கக்கூடிய குடும்பங்களே பாத்தீங்க அப்படின்னா பல லட்சம் குடும்பங்கள் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே ஹைஃபையா இருக்காங்களான்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தான். மோஸ்ட்லி எல்லாருமே நடுத்தர வர்க்கத்துல தான் இருக்காங்க. அப்படின்றப்போ இன்னைக்கு கொடுக்கக்கூடிய இந்த கேஸ் சிலிண்டர் இந்த ஆண்டுக்கு 3 இருக்கு இல்லையா, அது இவ்வளோ குடும்பங்களுக்கு கட்டாயமா பயன்பெறக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும்ன்றத நான் பிலீவ் பண்றேன். இந்த ஆண்டுக்கு 3 சிலிண்டர்னால யாரெல்லாம் பயன்பெறுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1.3 கோடி குடும்பம் வந்து பயன்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல முதல் முறையா அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு சூப்பரான திட்டம். இதனால நிறைய பேர் பயன்பெறுவாங்க அப்படின்னு நம்புறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சில மாநிலங்கள்ல மட்டும்தான் இருக்கு. ஆந்திர பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரியான மாநிலங்கள்ல மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டுல இன்னைக்கு சிஎம் விஜய் சார் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்க அப்படின்னா சிலிண்டர் விலை ஆண்டுக்கு 3 சிலிண்டர் கொடுக்கறதுனால என்னங்க பெருசா யூஸ் இருந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா கிட்டத்தட்ட இது வந்து ஆரம்ப காலகட்டத்துல 2011 நினைக்கிறேன், நமக்கு அந்த காலகட்டத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 380 ரூபாயில இருந்து 400 ரூபாய் வரைக்கும் தான் இருந்தது சிலிண்டரோடைய விலை. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1000 rupees வரைக்கும் இருக்குது. அப்போ ஒரு சிலிண்டரோடைய விலை 1000 ரூபாய்னா 3 சிலிண்டர் கிட்டத்தட்ட 3000 ரூபாய். ஒரு குடும்ப பெண்ணால ஒரு வருஷத்துக்கு 3000 ரூபாய் சேமிக்க முடியுது அப்படின்னா கட்டாயமா அதுவுமே ஒரு நல்ல சேவிங்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய திட்டமுமே பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு உண்மையாவே ஒரு ஹாப்பி நியூஸ், ஒரு குட் நியூஸ் அப்படின்றத நான் பிலீவ் பண்றேன். உங்களுக்கு இந்த திட்டத்தை இப்போ ஆண்டுக்கு 3 சிலிண்டர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. கிரெடிட் கார்டு ஓவர் டியூவா, மல்டிபிள் இஎம்ஐ ஸ்ட்ரெஸ்ஸா? இனி ஒரே இஎம்ஐல ஈஸியா மேனேஜ் பண்ணலாம். பவர் ஆஃப் ஒன் இஎம்ஐ.